அது சொல்கிறாங்க ப்ரோ. எங்களுக்கு ஆனால் நம்புகிற மாதிரி இல்லை இந்த கேஸ் எல்லாம். அவர் இப்போ இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் இது கண்டிப்பாக என்னென்னா அவர் வரக்கூடாது தான், அதுதான் பிளானே. ஆனால் இது வந்து என்ன பண்ணுறதுன்னா அவர் வர்றதுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. கண்டிப்பாக அவர் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அவ்வளோதான். அதான் ப்ரோ, ஒரு ஆளை செதுக்க தான் சிலையாகும்பாங்க, அந்த மாதிரி தான் ப்ரோ. இவருக்கு எவ்வளோ தான் பிரச்சனை கொடுத்தாலும் கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டும் வருவார், ஆட்சி பிடிப்பார் ப்ரோ. இந்த வாட்டி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடிக்கும். அது ஆமாம் ப்ரோ, நான் சொல்கிறதுக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கே தெரியும் ப்ரோ. நான் மட்டும் சொல்லி தான் தெரியணுமா? ஆனால் நடக்கும். எதுக்கு நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை, பட் நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும் ப்ரோ. கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. என்ன நடந்தாலும் ஓட்டு குறையவே குறையாது, வரும். சங்கீதாவும் ஒரு பெண்ணு, அவங்களோட ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அவங்களோட தொடர்ந்து அவங்க 2 பேர் ஃபோட்டோவை பார்த்து அவங்க வெளியே வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அதான் ப்ரோ, இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து நேரடியாக பேட்டி கொடுத்தாங்களே, ஃபஸ்ட்டு எதுவுமே கொடுக்கல. எல்லாமே இந்த சோஷியல் மீடியா தான் கிரியேட் பண்ணுறது, பேசுகிறது எல்லாமே. அதனால் சோஷியல் மீடியா நிறைய பேசுவாங்க, யாரை பற்றி தப்பாகவும் பேசலாம், நல்லாவும் பேசலாம். அவங்க வந்து வாக்குமூலம் வந்து கொடுத்தாங்களா? இல்லை. அப்போ இது என்ன, அது பார்த்தாலே தெரியுது, எதிர்ப்பு மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக டிவிக்கு தான். நல்லா ஃபேன் ப்ரோ. நான் வந்து மங்காத அளவு இல்லை, நான் இதே ஸ்க்ரீன் தான் வந்தோம். வாரம் துணி வேணும் ஒரு படம் ரிலீஸ். போன வாரம் துணி வேணும் ஒரு படம் வந்துச்சு. கேளுங்க முதல்ல. மெயின் ஸ்க்ரீன்ல விடவே இல்லை. இவன் படம் மெயின் ஸ்கிரீன்லயே போடல. கில்லி தான் எல்லா ஷோவும் அடிச்சு. போன வாரம் என்ன படம் அவனே போடல. வந்து தலைப்பான்னு சும்மா சொல்லக்கூடாது. துணிவுக்கு போனியா அதெல்லாம் பேசக்கூடாது. துணிவுக்கு போனியா நான் எல்லா படத்துக்கும் போறேன், நீ போறியா? தெரியலண்ணா, ஏதோ ப்ரெஷர் போட்டு அமுக்க பார்க்குறாங்க அவரை. பார்ப்போம் எப்படி டேக்கிள் பண்ணுறாருன்னு. தெரிலண்ணா, எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு மேரேஜ் லைஃப்லாம் இழுக்கிறாங்க. உண்மையாக பொய்யாலாம் நமக்கு தெரியாது, நம்ம அதை பற்றி சொல்லவும் முடியாது. தெரில, பார்ப்போம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. அவர் வந்து பேசணும், கண்டிப்பாக பேசினார்னா தெரிஞ்சிடும். யாரா வேணா இருக்கலாம்ண்ணா. தெரிலண்ணா, எனக்கு அதெல்லாம் யாரா வேணா இருக்கலாம். யார் பண்ணுற சதினும் தெரில. தெரிலண்ணா, எனக்கு இருக்கலாம், மேபி இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு அவங்க பர்சனல் லைஃப்பில் நம்ம வந்துட்டு எதுவும் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்துட்டு அவர் சொல்கிறது தான், தளபதி சொல்கிறதுல தான் இருக்குது என்னன்ட்டு. அவர் வந்து பேசினார்னா முடிஞ்சிடும் எல்லா கதையும். ஆமாம், அப்படி தான் நான் கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு இத்தனை வருஷம் ஒன்றுமே தெரில அவங்கள பற்றி இது வரைக்கும் ஒரு நியூஸ் கூட வந்ததில்லை. அவங்கள பற்றி ஏதோ வெளில போன ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்படின்றப்போ அவங்க நல்லா இருப்பாங்கன்னு தான் நம்பினாங்க எல்லாருமே. திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் டக்குன்னு வர்றப்போ வந்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரி டவுட் படுவாங்க தான். அது பர்சனல் லைஃப்ன்றனால நம்மளால் வந்துட்டு ஒப்பீனியன்லாம் சொல்ல முடியாதுல்ல. அவங்களுக்கு அதுதான் வேலை, டிஎம்கேக்கு அதுதான் வேலை போல். அடுத்தவங்க பர்சனல் எடுத்து பப்ளிஷ் பண்ணி அதில் அவங்க இதை வாக்கு சேகரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு என்னுடைய இதுவாக இருக்குது, ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு டிவோர்ஸோட இஷ்யூ. அது அந்த பொண்ணு அவங்க வந்து கோர்ட்டில் ஸ்ட்ரைட்டாக தாக்கல் பண்ணியிருக்க மனு. டைவர்ஸ் கொஞ்ச நாளாகவே அவங்க வெளியெல்லாம் எதுவுமே வரல. பார்த்துருப்பேன், நீ எந்த ஃபோட்டோஸும் அவங்களோட ஒன்றா இருந்த மாதிரிலாம் வரல. இல்லைண்ணா, இது உண்மையாக இருக்கக்கூடாது. இல்லை, இது அவங்க பர்சனலில் வந்துட்டு அரசியலாக கொண்டு வரது அது ஒரு கேவலமான விஷயந்தான். அது வந்துட்டு நான் பேசுகிறதே தப்பு. அவங்க டிவோர்ஸை பற்றி அது கோர்ட்டு அவங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம அரசியல் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு நினைக்கிறீங்க? அவரோட ஓட்டு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்? அது அவங்க பர்சனலாக தான் யோசித்து முடிவு எடுக்கணும். அது கரெக்டாக சொல்ல முடியல. பாதிக்கும் ஒரு விதத்தில். இவங்களுக்கு நல்லதாக இருக்கும் டிஎம்கே. என்னுடைய கணிப்பு வந்துட்டு டிஎம்கே சதி தான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. டிவிக்கே தான். கண்டிப்பாக ஏதோ செட்டிங் பண்ணிட்டாங்க தலைவருக்கு. அது திடீர்னு எலெக்ஷன் முன்னாடி எதுவுமே நடக்காதுல்ல ப்ரோ. அதனால் வந்து பிளான் பண்ணி தான் இருக்கும்னு தோணுது. அதுவும் நிறையா வந்துகிட்டே இருக்குது அவருக்கு. தொடர்ந்து ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்க. ஜெயிப்பாருன்னு நம்பிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக. ஆனால் எனக்கு என்னென்னா, அது உண்மையாகவே இருந்தால் கூட அது எலெக்ஷன் முன்னாடி தான் வரணுமான்றது ஒரு டவுட்டாகவே இருக்குது.
திடீர்னு கரெக்டாக இந்த டைமில் தான் அவங்க போய் கேஸ் கொடுக்கணுமா தளபதி மேலேன்றது டவுட்டாகவே இருக்குது. இதெல்லாம் திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி எதாவது நினைக்கிறியா? அவங்க தான் டார்கெட் பண்ணுறாங்க. இருக்கும்னு கண்டிப்பாக சொல்ல ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிக்கு இதில் யாரு காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இருக்கலாம், அவங்களா கூட இருக்கலாம். ஆனால் ஷுவராக தெரில, மேபி இருக்கலாம். ஏதாவது பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறியா அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு? அரசியல் வாழ்க்கைக்கு இருக்காது, பர்சனல் லைஃபுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது அவங்க 2 பேருக்கும் உள்ளது. ஸோ கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது தொட்டதுலேருந்து ஆனால் விஜய்க்கு தான் வந்து நிறைய சப்போர்ட் வருது பெண்கள் மத்தியிலையும். அதே கேள்வி கேட்குறேன், இந்த நேரத்தில் ஏன் சொல்லணும்? அப்படியே சொல்கிறேன். அதே தான் விமன் ஓட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூ வருது. சில நியூஸ்லாம் பார்த்தேன், 30 நாளைக்கு முன்னாடியே யாரோ சொல்லியிருந்தாங்க ஒய்ஃப் ரிலேட்டடாக கூட ப்ராப்ளம் வரலான்ட்டு. ஸோ இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. வேணும்னே எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடாதுன்னு பண்ணுற கூட்டத்தில் வந்து பேசியிருந்தாரு, என்னடா இவ்வளோ பேர் சேர்ந்து என்னை ஒருத்தனை இவ்வளோ ஆக்கி அடிக்கிறீங்களா அப்படின்ற. அதே மாதிரி தான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ தான் ஒரு ஆள் அடிப்பாங்க, அங்கே அடிச்சிங்க இங்கே அடிச்சிங்க, இப்போ வீட்லேயே அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் அரசியல் வராமல் இருந்துடலாமே அப்படின்னு. படத்துலேயே இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருப்பார். எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காகன்னு வந்தார், போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஆனால் இந்த ஓட்டு உன்னோட முடிவில் கரையாக இருக்கு. என்ன தான் நடந்தாலும் தளபதிக்கு தான் ஓட்டு, அவ்வளோதான். ப்ரோ சொல்லணுன்னா வந்து இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு ஒருத்தர் மேலே பிரச்சனை. இது வந்து என்னென்னா, இன்னைய வரைக்கும் சங்கீதா மேம் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி எனக்கு என் புருஷனுக்கும் பிரச்சனை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் பேஜில் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நான் போடல, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை நடக்குது, இதை வந்து என்னை வந்து காப்பாற்றுங்க போங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிடல. அது அவங்க ஃபேமிலிக்குள்ள இஷ்யூ. அதுவும் உண்மையானு இப்போ வரைக்கும் தெரியாது. ஏன்னா தளபதி சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வரல, எனக்கு என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை, நீங்கள் வந்து சேர்த்து வைங்க போங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இதை வந்து ஈவன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் தான். ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு ப்ரெஸ்ஸுக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்குன்னா எனக்கு புரியல, இது எப்படி இது அப்போ வந்து அப்போ நம்மளோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. சரிங்களா? அப்போ அதே மாதிரி இருக்கும்போது இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை, இது அவருக்கும் அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பொது பிரச்சனை. இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நல்லவர் கிடையாது அப்படின்னும் போது வந்து இது எனக்கு புரியல, இது என்ன மாதிரியான விதத்தில் வந்து இவங்க அணுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவராக நீங்கள் வந்து என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க, இல்லை இதுக்கப்புறம் என்ன நல்லது பண்ண போகிறீங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் என்ன தப்பு இருந்தால் அதை எப்படி நான் மாற்ற போகிறீங்க, இதை மட்டும் பாருங்கள். அவ்வளோதான் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அவ்வளோதான். பர்சனல் அட்டாக் பர்சனல் அட்டாக் இவருக்கு மட்டும் இல்லை ப்ரோ, இதுக்கு முன்னாடி வந்து ஈவன் புரட்சி தலைவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி தொடங்கும் போது நடந்தது. அம்மையார் ஜெயலலிதா வந்து உள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தனிப்பட்ட முறையில் தான் வந்து அவங்கள அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்க அப்படின்னா, என்ன அவர் நல்லது செஞ்சிருக்காரு, கட்சி தொடங்கியிருக்காரு, என்ன ஜெயிச்சிட போகிறான்னு பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து அவங்க வின் பண்ணோன்னு என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பயமாகி போச்சு. ஓகே அப்படின்னும் போது என்ன பண்ணாங்கன்னா முக்கால்வாசி மீடியாஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அவர் ஒரு குடிகாரன், அவர் கட்சி ஆளுங்களே போட்டு அடிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் தங்கமான மனுஷன், நல்ல மனுஷன், அவர் பண்ண நல்லதை பாருங்கள், அது வந்து குடிகாரம் போகிறேன் அப்படின்னா நீங்களாம் ஒழுங்க அதை சொல்லுங்கள். அப்போ இதே மாதிரி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் கூட அவங்க அலிகேஷன் வச்சுருக்காங்க? உங்கள் வீட்டுக்காரே தப்பாக தானே பேசுனாங்க, நீங்கள் யார் கூட அலிகேஷன் வச்சுருக்கிறீங்க? அப்போ இந்த கேள்வி நாங்கள் கேட்கலாம் இல்லையா? அவர் ஆத்மா கூட மன்னிக்காதுங்க அவங்கள, அவ்வளோதான். இல்லை இவங்க வந்து என்ன எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக வந்து பண்ண முடியுமா? ஈவன் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஏஐயில் வந்து ஒரு இது ஜென்ரேட் பண்ணி, அதாவது தளபதி வந்து ஜெயலலிதா அம்மா காலில் உழுற மாதிரி ஏதோ ஒன்று இது பண்ணி அதை எதுக்கு பூம் பண்ணாங்க தெரியல. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது, ஏஐ வீடியோ. அதை வந்து பூம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு இப்போ வந்து பிரித்து பார்க்குற நிலைமைக்கு அவங்களுக்கு அறிவு வந்துருச்சு. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறாங்க, அவங்களுக்குமே போக போக புரியும் எது தப்பு எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு 1000 ரூபாவோ 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்த 5 வருஷம் மட்டும் இல்லை, உங்கள் சந்ததிகளே வந்து பார்த்திங்கன்னா இன் ஃபியூச்சரில் வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஏகப்பட்ட விஷயம் நடந்துன்னு இருக்கு. மணல் கொள்ளையில் மாஃபியாலேருந்து கஞ்சா அடிச்சு ரோட்டில் போட்டு வெட்டதான் இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னைய வரைக்கும் அவர் தடுக்கலை, எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. சும்மா வந்து சொல்லிக்கிறார், இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிமையாகாதீங்க, போதையின் பாதையில் போகாதீங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே சார், நீங்கள் வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? அதுதானே இப்போ கேள்வியாக இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ணல. இப்போ அடுத்து ஒரு வராரா, அவருக்கு வழி விடுங்க. அவர் என்ன பண்ணாரு பாருங்கள். உண்மையாக ஓப்பனாக சொல்கிறாங்க, தளபதி வராரா, அவர் நல்லது பண்ணல, அவர் தூக்கி போட்டு வந்து வேற ஒருத்தரை தேர்ந்தெடுங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் தான் இங்கே உட்காந்து இருப்பேன், பரம்பரை நான் தான் இருப்பேன், என்னை மீறி யாரும் வந்துடக்கூடாதுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு. லாஸ்ட் கூட்டத்திலே வந்து விஜய் வந்து சொல்லியிருந்தாரு, ஒருத்தனை எவ்வளோ பேர் தான் நான் சேர்ந்து எதிர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை அவர் சினிமாலேயே இருந்திருக்கலாம், எதுக்கு அரசியல் அப்படி ஏதாவது? அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலி பெய்டு ஆக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன், அதில் ஒரு இது விட்டுருந்தாங்க, அதாவது மோஸ்ட்டு
ஃபெமிலியர் ஆக்டர் அப்படின்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் வந்திருந்தார். அவர் ஒன்றுமே கிடையாது. இவங்க கூட வந்து இருந்துக்கிட்டு இவங்களோட பிக்சர்ஸில் வந்து நடிச்சிருந்தாருன்னா அவர் 200 கோடி ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடி சம்பளமாக வச்சுட்டு அவர் பாட்டு ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கெரியரின் உச்சம் அவர் சொன்னது கரெக்டு தான். ரீரிலீஸ் படம் தான் ரீரிலீஸ் படத்துக்கு இவ்வளோ கூட்டம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் கில்லி மூவிக்கு வந்தோம், அதுக்குமே சரியான கூட்டம். இத்தனைக்கும் கில்லி வந்து ரீரிலீஸு 3 வாட்டி விட்டு இப்போ 4வது வாட்டி விட்டுருக்குறான். அதுக்கே வந்து இவ்வளோ கூட்டம் வந்து இருக்கும்போது அவர் மாஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபேம் அடிச்சு காலி பண்ணி நாங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சால் ஜெயிச்சுக்கோங்க, இல்லைனா விடுங்க, அவ்வளோதான்.